வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணி ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஹோட்டலாக இருக்கும். இந்த பிளேஸ் மதுரையில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குங்க. ஃபுட்டுமே உங்களுக்கு தரமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழம்பு ஆம்லேட்டு சூப்பராக இருக்குது. ரைஸு, நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, கலக்கி, ஆம்லேட்டுன்ற மாதிரி நிறையா வெரைட்டிஸுமே இருக்குது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு டேஸ்டபிள் சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டல் மதுரையில் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மாட்டுத்தாவணி ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளேஸில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. ஸோ நைட்டு 12 மணி வரையும் 12 மணிக்கு மேலே வந்தாலுமே உங்களுக்கு சூடாக இட்லி கிடைக்குது. தரமாக இருக்குது. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கஸ்டமர் சொன்னாங்க சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா சொன்னாங்க. எப்போ வேணாலும் வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க. நம்ம கடை போய் டேஸ்ட்டாக இருக்கும். என் பேர் செல்லப்பாண்டி. மாட்டுத்தாவணி ஆர்ச்சு போது ஹோட்டல் வச்சுருக்கேன். எல்லா வெரைட்டியும் தான் மட்டும் இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹோட்டல் சாப்பாடுலாம் சிறப்பாக இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ட்ரிப் வந்து இது வந்து மதுரை ஆர்ச்சுக்கிட்ட வந்து இந்த ஹோட்டல் வந்து இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் இருக்குது. அதுலேயும் குடல் இருக்குது. சிக்கன் சுக்கா, ஆனியன் பெப்பர் ஃப்ரை போட்டு தரமாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். கலப்படம் இல்லாமல் தரமான சாப்பாடு. கறி தோசை இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது, வெங்காய குடல் இருக்குது, சிக்கன் சுக்கா இருக்குது. நைட்டு 2 மணி வரையும் நம்மகிட்ட எந்நேரம் கிடைக்கும். சாப்பாடு சூடாக இருக்கும். இட்லி முதற்கொண்டு எல்லாமே சூடாக இருக்கும். எப்போ வந்தாலும் சாப்பிடுவாங்க. முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, ரவா தோசை, கறி தோசை இருக்குது. பொடி தோசையிலே எள்ளு பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி இருக்குது. தக்காளி தோசை இருக்குது. எல்லா ஐட்டமும் இருக்குது. நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி கிட்ட ஆர்ச்சி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கிட்ட நம்ம தலைவர் கடை போட்டிருக்காரு. நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. பரோட்டா சாப்பிட்டேன், ஆஃப் ஆயில், ஆம்லேட் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலர் கஸ்டமர் தான். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அந்த தோசைக்கும் அந்த குழம்புக்கும் அதுக்காகவே நான் இங்கே வருவேன். ஸோ இங்கே நல்லா இருக்குது. இங்கே வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. நான் மதுரை லோக்கல் தான். ஸோ பசங்க கூட வரப்போ நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஸோ சாப்பிட்ற கடை அஜினமோட்டோ எதுவுமே கிடையாது. இது வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்லாம். நான் என் வீட்டு குழந்தைக்கு கூட வாங்கிட்டு போயிருக்கேன் இந்த சாப்பாடை. எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அஜினமோட்டோ சுத்தமாக கிடையாது சாப்பாட்டில். எப்போ வேணாலும் வந்தாலும் சூடாக கிடைக்கும். அதுவும் வேலை பார்க்குறவங்களாம் அருமையாக கவனிப்பாங்க. நான் இங்கே ஆம்னி பஸ் டிரைவராக இருக்கேண்ணே. டெய்லி நைட் இங்கே தான் ரெகுலராக சாப்பிடுவோம். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் ஓட்டுறதுனால வயிற்றுக்கு பிரச்சனையான்றதுனால எப்பயுமே இது பண்ணுவோம். இங்கே அண்ணன் கடை தான் சாப்பிடுவோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். எந்த தொந்தரவும் இல்லைண்ணே. நல்லா இருக்குது, சாப்பிட்லாம்ண்ணே. நல்லா இருக்கு. அதை விட இங்கே சர்வீஸ் பண்ணுறது இன்னும் அருமையாக இருக்கு. மதுரை ஃபுட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு.